வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் பேக். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம ஆக்சசரிஸ் டீல்ஸ் பற்றி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவு. இதில் ஹைலைட் என்னென்னா இந்த TWS, நெக் பேண்டு, பவர் பேங்க்கு, கேஸு, கேபிள், டைப் C to C, டைப் A to C, டைப் A to லைட்னிங் to C. ஸோ இந்த மாதிரி நிறைய கேபிள்ஸ் இருக்குது. ஸோ அது ஒரு பக்கம். அப்புறம் வந்து சார்ஜிங் பிரிக்ஸு. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையும் பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்த சொல்லிடுறேன். எந்த ப்ராடக்ட் வந்து ரொம்ப அட்ராக்டிவ் ப்ரைஸில் இருக்கோ ஃபஸ்ட் எடுத்ததுமே நீங்கள் அதை டக்குன்னு ஆட் டு கார்ட் கொடுக்கறதுக்கு முன்னாடி யார் அந்த செல்லர்னு ஒரு தடவை பார்த்துக்கோங்க. சரியா? ஏன்னா அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். நிறைய பேர் என்ன நினச்சிக்கிறாங்கன்னா, இப்போது S23 Ultra வந்து இஸ் எக்ஸ்பெக்டட் டு பி 69,999 அப்படின்னாலும் திடீர்னு பார்த்தா 67,999 அப்படின்னு நீங்கள் பார்க்க வாய்ப்பு இருக்குது. நீங்கள் உடனே 67,999 இது கிரேசி டீலாக இருக்கும், உடனே லாக் பண்ணுன்னு சொல்லிட்டு உள்ளே போயிடாதீங்க. அது எந்த செல்லர்னு ஒரு தடவை பார்த்துக்கோங்க. அப்புறம் என்ன ஆகுனா அப்ராட் யூனிட் வரும். அது பார்த்தா 2023 ஆகஸ்ட்டில் பேக்டுன்னு இருக்கும் நம்ம கைக்கு வரும்போது. அப்புறம் ஏதாவது வெரிஃபை பண்ணலான்னு போனால் சீரியல் நம்பர் வச்சு பார்க்கும்போது அது மிடில் ஈஸ்ட் யூனிட், இங்கே யூனிட்டே கிடையாதுன்னு சொல்லிட்டுவாங்க. பிரச்சனை ஆகிடும். ஸோ அதனால் அது செக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி தான் இந்த ஒயர்ட் ஹெட்ஃபோன்ஸாக இருக்கட்டும், இல்லாட்டி ஒயர்லெஸ் ஹெட்ஃபோன்ஸாக இருக்கட்டும், நெக் பேண்டாக இருக்கட்டும், எல்லாத்துலேயும் வந்து என்னென்னா நீங்கள் 13,000 கொடுத்து வாங்கினாலும் சரி, 23,000 கொடுத்து வாங்கினாலும் சரி, 3,000 கொடுத்து வாங்கினாலும் சரி, இல்லாட்டி 400 ரூபாய்க்கு ஒரு TWS வருதுன்னு வாங்கினாலும் சரி, இது எதோட லைஃபையுமே யாராலையுமே ப்ராப்பராக சொல்லவே முடியாது. ஆஃப்டர் சேல் சப்போர்ட்டுங்கிறது அதனால் இந்த செக்மெண்ட்டில் நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணணும். இப்போ ஃபோனாவது நீங்கள் என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, ப்ரோ அப்ராட் யூனிட் ப்ரோ வாங்கிட்டேன், ஆனால் நான் ரொம்ப பத்திரமா ரக்கட் கேஸ் போட்டுக்கிட்டேன், டெம்பர்ட் போட்டுக்கிட்டேன், எல்லாமே போட்டேன் ப்ரோ. இதுக்கப்புறம் அது மேலே போட வேண்டியது ஒன்று தான், இன்னும் பயங்கர டெரரான ஒரு IP69 கேஸ். அந்த கேஸை போட்டு லாக் பண்ணிட்டேன், இதுக்கப்புறம் அதை கிணத்துல விட்டு எடுத்தாலும் ஒன்றாகாது. அந்த மாதிரி ஒரு கேஸ்லாம் போட்டதுக்கப்புறம் அந்த ஃபோனுக்கு எதுவும் ஆக போகிறது கிடையாது. இதுதான் யதார்த்தம். இதுவே வந்து கொஞ்சம் ஹார்ட் கோர் யூசர்னு வச்சுக்க, கொஞ்சம் ஹார்ட் யூசர் அப்படின்னு வரும்போது இவ்வளோ கேஸ் போட்டாலும் பிரச்சனையாக மாறும். உள்ளே இருக்கிற ப்ராசர் கொஞ்சம் அக்னி குளமாக மாறுதுன்னு வைங்க, ஹீட் வெளில டிசிபேட் ஆகாது. ஸோ இந்த மாதிரியான ஃபேக்டர்ஸையும் யூஸ் பண்ணணும். ஸோ அதான் இப்போ இது ஒன்று. இப்போ ஃபோன் இப்படி ஹேண்டில் பண்ணிப்பீங்க. ஆனால் இந்த TWS இதெல்லாம் வந்து நம்ம என்ன தான் அப்போ யூஸ் பண்ணாமே வச்சுக்கணும். வாங்கிட்டு யூஸ் பண்ணாமல் வச்சாலும் பிரச்சனை தாங்க, யூஸ் பண்ணாமல் வச்சாலும் போயிடும். சீல் தான் பிரிக்க மாட்டோம்ல. எப்படி பிரிக்காமல் எதுக்குங்க வாங்கி வச்சுருக்கீங்க? 1 இயர் வாரண்டி தான் இருக்கும். ஆனால் அந்த 1 இயர்க்குள்ளே நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா நிறைய பிராண்ட்ஸ்லாம் மாற்றி கொடுத்துருவாங்க. அதான் மாற்றி கொடுப்பாங்க. ஒரு சில பிராண்ட் பார்த்தீங்கன்னா அவங்க ஆஃப்டர் சேல் சப்போர்ட்டே வச்சிருக்க மாட்டாங்க. அதுக்காக தான் பயந்து போய் இதை சொல்லிக்கிட்டு இருக்கேன். புரியுதா? இப்போ ஆஃப்டர் சேல் சப்போர்ட் வச்சிருக்கிறவங்கள பற்றிலாம் எங்களுக்கு வருத்தம் இல்லை. ஆஃப்டர் சேல் சப்போர்ட்னா என்ன, முதல்ல பிராண்டுனா என்ன, வெளில போய் இந்த பிராண்டை பற்றி கேட்டால் என்னடா எங்களை பற்றி அசிங்கமாக வேறு பேசுறியா நீ அப்படின்னு அவங்க நினச்சிக்கிற மாதிரியான பேர்லாம் இருக்கும். ஸோ அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். அதுக்கு பெரிய பிராண்டுக்கிட்ட நீங்கள் இந்த மாதிரி TWSலாம் வாங்கினீங்கன்னா அவங்களோட சப்போர்ட் இருக்கும். 1 இயர்க்குள்ளே அதில் டேமேஜ் ஆகுதுன்னா கண்டிப்பாக மாற்றி கொடுத்துருவாங்க. அதே சமயம் திரும்பியும் சொல்கிறேன், பெரிய பிராண்டில் நல்லா இருக்கும் அப்படிங்கிறது ஒரு பக்கம் நம்ம யோசித்தாலும் கூட அதே ஆடியோ குவாலிட்டியை ஆங்கர் சவுண்ட் கோர் இருக்கு இல்லையா, அதுலேயும் அதே சமயம் இந்த நார்டு பட்ஸ் 3 ப்ரோலாம் நான் எவ்வளோ நாளாக சொல்லிட்டு இருக்கேன். ஏன்னா அது அந்தளவுக்கு நல்ல குவாலிட்டியை டெலிவர் பண்ணிச்சு. ஸோ இந்த மாதிரி 3,000 2,500 ரூபாயில் இருக்கக்கூடிய பட்டும் டெலிவர் பண்ணும். இந்த இடத்துல என்ன வித்தியாசம் வரும் அப்படின்னு பார்த்தா அதில் LHDC இருக்கும், LDAC இருக்கும், எவ்வளோ 10,000 ரூபாய்க்கு அதெல்லாம் இருக்கும். ஆப் சப்போர்ட் தான் இப்போ 3,000 ரூபா இதுலேயே இருக்குது. அதே நார்டு பட்ஸ்லாம் என்ன, அதுக்கும் அதே தான், அதே ஹேமலோடி தான். இப்போ ஓப்போவில் நீங்கள் ஏதாவது வாங்குறீங்க பட்ஜெட்லனாலும் அதே ஹேமலோடி தான். ரியல்மி வாங்கினா ரியல்மி லிங்க் ஆப்பு. ஸோ அவ்வளோதான், எல்லாத்துக்குமே ஆப் இருக்குது. மோஸ்ட்டாக பிராண்டடில் ஆப் இருக்குது. நீங்கள் வந்து 10,000 13,000 15,000 இப்படிலாம் வந்து TWS போகிறதா இருந்தால் நல்லா யோசிச்சுக்கோங்க அப்படிங்கிறத முதல்ல இப்போ சொல்லிடுறேன். நெக் பேண்ட் பொறுத்த வரைக்கும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, பிரைடட் நெக் பேண்ட்ஸ் எதுவும் பெருசாக வரது கிடையாது. அப்படியே வந்தாலும் அது ஊர் பேர் தெரியாத பிராண்டில் மட்டும் தான் வருது. ஸோ அதுவும் ஒரு பிரச்சனை இருக்குது. இப்போ பிராண்டடே வாங்கினாலும் கூட ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான் அந்த இடத்துல CMF பேண்ட் தொங்க விட்டுருக்கேன். அது எதுக்குன்னா யூஸ் பண்ணாமல் ஒரு 2 months, ஏன்னா மற்ற ப்ராடக்ட்ஸ்லாம் நான் டெஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறனால நான் அதை யூஸ் பண்ண முடியாமல் போச்சு. அந்த 2 monthsல ஃபுல்லாக ஃபங்கஸ் வந்துருச்சு. ஏன்னா நம்ம கழுத்துலேயே இருக்கும் எப்பயுமே, அதனால என்ன வேணா வேர்வெல்லாம் போடும், எல்லாம் போடுமா. இப்போ அமைதியான இந்த ரூம் சிச்சுவேஷன், இப்போ நான் வெயிலில் காய போட்டிருந்தேன்னா பையன் நல்லா இருந்திருப்பான். ரூம்குள்ளார வச்சிருந்தனால என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா மேலே ஃபங்கஸ் ஃபார்ம் ஆகிடும். அதுக்கப்புறம் உங்களுக்கு எப்படி இருக்குன்னா அந்த கேபிள் போதில்ல, அது வந்து கைண்ட் ஆஃப் பிளாஸ்டிக் தான். அந்த கேபிள் வந்து ஒரு ரப்பரைஸ்டு பிளாஸ்டிக் மாதிரியான ஒரு கேபிள், பிசு பிசுன்னு ஆகிடும். இப்போ இது எல்லாமே நம்ம என்ன பண்ணோம்னா IPA மாதிரி ஏதாவது போட்டு நார்மலாக PCலாம் க்ளீன் பண்ணுறோம்ல, அந்த மாதிரி வச்சு க்ளீன் பண்ணிவிட்டு அதை ப்ராப்பராக திரும்பியும் க்ளீன் பண்ணி வெயிலில் ட்ரை பண்ணி அதுக்கப்புறம் தான் கழுத்தில் போட முடியும். இல்லாட்டி கழுத்து சுற்றி படர்த்தாமரையா அப்படின்ற மாதிரி ஆகிடும். அதனால் வந்து நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்குது. இதையும் யோசிச்சுக்கோங்க. ரெகுலராக யூஸ் பண்ணுறதா இருந்தால் எதனாலும் வாங்குங்க. இல்லாட்டி இந்த ஸ்பேனர் வாங்குறது, கட்டிங் பிளேயர் வாங்குறது, இது மரம் ஓட்டுற சாலாம் வாங்குறது. எதுக்குன்னு கேட்டால் அதெல்லாம் பயங்கரமான ஆஃபர்னு போட்டிருந்தது, அப்படிலாம் சொல்லக்கூடாது. எப்போ யூஸ் ஆகும்னு வாங்கினேன், எது வாங்கி மரம் வெட்ட போகிறீங்க, நீங்கள் மரம் நடுங்க. பூமர் இல்லை, ஈசிஆர் பக்கத்தில் ஆக்சுவலாக ஒரு வீடியோ சாம்பிள் வச்சுருக்கேன். பெரிய சவுக்கு தோப்பு மாதிரி தொடர்ந்து ரொம்ப தூரம் இருந்தது. ஏதோ ப்ராஜெக்ட் அது இதுன்னு நானுங்க என்ன ப்ராஜெக்ட் வந்ததுன்னா எனக்கு தெரியல. நான் ஈசிஆர் பக்கம் போய் ரொம்ப நாள் ஆகுது. இப்போ மகாபலிபுரம் போகும்போதெல்லாம் பார்ப்பேன், மொத்தமாக பல மேபி கிலோமீட்டர்ஸாக இல்லாட்டி என்னன்னு தெரியல, மொத்தமாக காலி பண்ணிட்டாங்க. கம்ப்ளீட்டாக ஒன்றுமே இல்லை, அந்த மரம் இருந்த இடமே இல்லை. ஏன்டா ஆனால் சாம்பிள்ஸ் இருக்குது. என்ன ப்ராஜெக்ட்னு மைண்டில் வருது. அப்படியா? அந்த இதுன்னு நினைக்கிறேன், வாட்டர் ட்ரீட்மெண்ட்டா? இல்லை அந்த MGM இருக்குல்ல, ஆமாம், அதே மாதிரி VGP அங்கே மாதிரி அந்த இது வருது. அப்படியா? ஆமாம், ரீசெண்டாக இப்போ தான் நானும் பார்த்தேன் அதை. சரி, ஓகே,
ஸோ இதுவா அதே மாதிரி நம்ம 200 அடி ரோடு இருக்குல்ல, இது ஒரு பெரிய பிரச்சனை. டீலில் வந்து சாம்பிளே எனக்கு காட்டினாரு, இதாண்டா 200 ஃபீட் ரோடு பாத்தியா. தப்பா நினைச்சிக்காதீங்க, என்னங்க டீல் பத்தி பேசுற நேரத்தில் இது சம்மந்தம்லாம் பேசுறீங்கன்னு நினைக்காதீங்க. இந்த 200 ஃபீட் ரோட்ல நான் ரியல்மி XT இந்த மாதிரியான ஃபோன்லாம் எடுத்துட்டு சுற்றி இருக்கேங்க முன்ன சாம்பிள் எடுக்கிறதுக்கு, வீடியோ சாம்பிள் எடுக்கிறதுக்கு. வந்து ரியல்மி XTயோட 4K ரியர் கேமரா சாம்பிள் எவ்வளோ ஸ்டேபிளாக இருக்குன்னு பார்க்கலாம். சும்மா காலையில் வெளில வந்திருந்தேன், ஸோ லைட்டிங் நல்லா இருக்கு, அப்படியே க்ளவுடியாக ஒரு மிக்சட் ஃபீல். ஸோ வீடியோவுக்கு ஃபில்டர்ஸ் இருக்குது. நான் இப்போ வந்து 4Kல மோனோக்ரோம் ஃபில்டர் மாதிரி யூஸ் பண்ணுறேன். ஃப்ரண்ட் கேமராவில் 1080p இருக்குது, 720p இருக்குது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இதுலேயும் ஃபில்டர்ஸ் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இது எந்த அளவுக்கு ஸ்டேபிளாக இருக்குது, அதே சமயம் ஆடியோ குவாலிட்டி எவ்வளோ நல்லா இருக்குது. சுற்றி மரம் இருக்குங்க. 200 ஃபீட் ரோடுன்னு பேர் வச்சிருக்க. நீ இப்போதைக்கு வந்து 100 ஃபீட்டு கூட ரோடு போடலன்னு உனக்கு தெரியும். 100 ஃபீட்டு கூட ரோடு போடாத இடத்துல கரெக்டாக 100th ஃபீட்டில் 2 பக்கமும் மரம் நட்டு வச்சுட்டு அப்புறமா வந்து நான் அதை எக்ஸ்பேண்ட் பண்ண போகிறேன், இந்த பக்கம் 100 ஃபீட் அந்த பக்கம் 100 ஃபீட்னு சொல்லி எல்லா மரத்தையும் எடுத்துட்டாங்க. அதெல்லாம் அழகாக வளர்ந்துருந்தது. எப்போ இருந்து வளருதுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த மரக்கன்றுகள்லாம் எப்போ வச்சாங்கன்னா 2003-4 டைமில் வச்சாங்கங்க. எப்போ கட் பண்ணியிருக்காங்க பாருங்கள், 2020 அந்த டைமில் கட் பண்ணிட்டாங்க. அப்போ எனக்கு எப்படி இருக்கும் அதை பார்க்கும்போது. அதுக்கு அடியில் இங்கே பாருங்க, அதில் காக்கா குருவி இந்த கதையெல்லாம் கூட நான் பேசலைங்க, ரொம்ப பூமராக பேச விரும்பலன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் டீ கடை எல்லா கடையும் இருந்தது, சின்ன சின்ன கடைகள், இந்த சின்ன சின்ன தொழில் சிறு தொழில் பண்ணுவாங்களே அந்த மாதிரி கடைகள், கூழ் கடை இதெல்லாம் இருந்தது. இப்போ அது எதுவுமே இல்லை. அவங்களுக்காக அந்த மரம் இருக்கணும்னு நான் சொல்ல வரல, ஆனால் அந்த மரம் இருக்கும்போது ரோடு ரொம்ப அழகாக இருந்தது. இப்போ அந்த ரோடை பார்க்க கண்ட்ரோவே இருக்குது, வேற விஷயம். திரும்பியும் அந்த மாதிரி ஆகுமாலாம் எனக்கு தெரியல. சரி ரைட்டு, மண்ணா அடிச்சுக்கிட்டு இருக்கு. ஐயோ செம்ம கொடுமை. நான் தான் போவேன், வாயிலெல்லாம் மண்ணள்ளி போடுறாங்க, அது செத்த கவரம் போடுங்கடா, இப்போயும் என்ன போட்டு சாடிக்கிறீங்கன்னு இருந்தது, அதுக்கு தான் போடுறேன் அப்படின்னு வாங்க. சரி ஓகே, இப்போ நான் ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணுறேன். ஸ்டார்டட் ஸ்க்ரீன் ரெக்கார்டிங். ஸோ ஃபஸ்ட் என்னன்னா, பவர்டு பை 13 and 13 இது ஆல்ரெடி நாங்கள் சொல்லியிருப்போம். OnePlus வந்து தான் பவர் பண்ணுறாங்க அப்படின்னு தான் கொடுத்துருப்பாங்கன்னு தெரில. 8 Gen 3 இவ்வளோ பவர்ஃபுல்லா, ஒரு ஈவெண்ட்டையே ஒரு டீலையே பவர் பண்ணுதே. இல்லை அவ்வளோ தூரம் கான்ஃபிடென்ட்டாக இந்த ஃபோனை வச்சு பவர் பண்ணுறாங்களா, இல்லாட்டி அவ்வளோ தூரம் கான்ஃபிடென்ட்டாக பேசினா தான் விற்கும்னு பார்க்குறாங்களா. சரி ஓகேங்க, வந்து அப்டேட் வராத வரைக்கும் இந்த 2 ஃபோனுமே கொஞ்சம் ஓட்டத்த களி தான். சரி ரைட்டு, இப்போ வந்து SBI கார்டு பொறுத்த வரைக்கும் அதுக்கு வேறு யாராவது தப்பாக நினச்சிக்க போகிறாங்க. ஓட்டத்த களின்னு சொன்னதுக்கான ரீசன்ஸ்லாம் வேறு ஒரு சில வீடியோவில் நீங்கள் பார்த்தா தான் புரியும். சரியா, பர்ஃபார்மன்ஸ்லாம் 2 ஃபோனும் டாப் நாச்சு, பில்டு குவாலிட்டி மாதிரியான விஷயங்கள்லையும் டாப் நாச்சு தான். இருந்தாலும் உள்ள ஒரு சில குறைகள்லாம் இருக்குது, குறை நிறைகள்லாம் இருக்குது, அதெல்லாம் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. SBI கார்டுக்கு 10% டிஸ்கவுண்ட் அப்போ கிரெடிட் ஆஸ் வெல் அஸ் EMI டிரான்சாக்ஷன்ஸ். ஓகே ஃபைன். இப்போ வந்து பிக்கெஸ்ட் டீல்ஸ் ஆஃப் த சேலா ரிவீலிங் சூனா. ஒன்ப்ளஸ்க்கு எக்ஸ்க்ளூசிவ் டீல்ஸ் எதுவும் இருக்கா? ஓ மேபி அந்த ப்ளூ கலர் பட்டு அதுக்கு தான் இருக்கும். அந்த ஒரு பட்டுக்காவாடா அந்த மாதிரிலாம் எவ்வளோ பெரிய மேபி. ஆனால் இன்னும் ரிவீல் பண்ணாமல் இருக்காங்க. ஈவன் நாளைக்கு தான் டீலே ஸ்டார்ட் தெரியுமா. ஏர்பாட்ஸ் ப்ரோ 2nd ஜென்ரேஷன் வந்து 10,999 மட்டுமே வா. 10,000 போடவே இல்லையாங்க. இங்கே இப்போதைக்கு இப்போ ஒரு டேஷ் போட்டிருக்கு, 15 வரலாம் 13 வரலாம். அது நம்ம இஷ்டம் தானேங்க. நம்ம வந்து எப்படி திரும்ப டிமாண்ட் கேட்கணும், அது 10,000 தான்டா இப்போ என்னங்கிற குடு அப்படின்னு கேட்கணும். ஆக்சுவலாக ஐஃபோன் யூசர்ஸ்க்கு இது நல்லா இருக்குங்க. அப்போ ஆண்ட்ராய்டு யூசர் யூஸ் பண்ண முடியாதுன்னு கேட்டிங்கன்னா அப்படிலாம் இல்லை, ஆண்ட்ராய்டு யூஸரும் யூஸ் பண்ணலாம். ஆனால் அந்த ஓவரால் இப்போ ஸ்பேஷியல் ஆடியோலாம் சொல்கிறல அந்த மாதிரியான எஃபெக்ட் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சா ஒரு ஆப்பிள் ஐஃபோன் யூஸ் பண்ணுற ஒருத்தருக்கு இது நல்லாயிருக்கும். சரியா, இதில் நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்குங்க. என்ன ஆனால் இப்போ சாம்சங்கோட பட்ஜெட் சாம்சங் ஃபோனில் யூஸ் பண்ணும்போது SAC கோடெக்ஸ்லாம் ப்ராப்பராக வேலை செய்யும். வேறு ஏதாவது ஒரு ஃபோனில் யூஸ் பண்ணும்போது AAC தான் வரும். ஸோ இந்த மாதிரி தான் ஆப்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவன் தனிப்பட்ட முறையில் ப்ளூடூத் கோடெக்ஸ் வச்சிருப்பான். ஆப்பிள் மியூசிக் ஆல்ரெடி ஹைரஸ், ஸோ அதுக்கு சிங்க் வர மாதிரி வச்சிருப்பாங்க. அதில் நீங்கள் மியூசிக் கேட்கும்போது நல்லாயிருக்கும். இதே பட் எடுத்துகிட்டு போய் ஆண்ட்ராய்டில் கேட்கும்போது நல்லா தான் இருக்கும், ஆனால் ஆப்பிளில் கேட்ட அளவுக்கு இருக்காது. ஸோ இந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ் இருக்குது, ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா, ஸ்டீல் டீல் என்னன்னா சாம்சங் பட்ஸ் 3 ப்ரோ. பட்ஸ் 3 ப்ரோ 14,000 இருக்குங்க. இந்த பட்ஸ் 3 ப்ரோவை பற்றி இது வரைக்கும் யூசர்ஸ் கிட்ட நான் கேட்டேன், இதை சுற்றி எவ்வளோ பிரச்சனை, டிப்பு பிஞ்சு வருது, அது வருது, இது வருது, ஆனால் ஆடியோ குவாலிட்டி ஒன் ஆஃப் த பெஸ்ட்னு சொல்லி எல்லாரும் ஃபீட்பேக் கொடுத்தாங்க. யாரெல்லாம் வாங்கியிருக்காங்களோ அவங்க எல்லாரும் என்ன சொன்னாங்கன்னா, இதுக்கு முன்னாடி பட்ஸ் ப்ரோ 2 வச்சிருந்தாங்களா, இப்போ இந்த பட்ஸ் 3 ப்ரோவா இதுக்கு போயிட்டாங்க. 2 ப்ரோலேருந்து 3 ப்ரோ போயிருக்காங்க. சீரியஸாகவே சூப்பர் ஃபிட்டு, சூப்பர் ஆடியோ குவாலிட்டி அப்படின்னு சொன்னாங்க. அதனால் அவங்க சொன்னாங்க இது வந்து யூசர் ஃபீட்பேக். ஆனால் என்னோட கேள்வி என்னென்னா, 14,000 கொடுத்து ஹெட்ஃபோன்ஸ் வாங்கணுமா அப்படி தான் நான் கேட்பேன், நான் அப்படி தான் யோசிப்பேன். சரியா, ஏன்னா இதே பிராண்ட்லேயே உங்களுக்கு என்ன இடம்னு பார்த்தீங்கன்னா பட்ஸ் எஃபின்னு ஒன்று 4,000 ரூபாய்க்கு சுத்தம், 4,400 ரூபாய்க்கு சுத்தம் இருக்குது. சரியா, அதெல்லாம் சுத்தம், அதுதான் வாங்கணும்னு நான் சொல்ல வரல. அதுக்காக பட்ஸ் எஃபி வந்து இதோட ஆடியோ குவாலிட்டி டெலிவர் பண்ணிடுச்சுன்னா அப்புறம் எதுக்கு இது. ஸோ அதனால் வந்து நான் அப்படி சொல்ல வரல. பட் நமக்கு வந்து இந்த ஒயர்லெஸ் ஆடியோ எக்ஸ்பீரியன்ஸ்க்கு ஒயர்லெஸ் கேட்ஜெட்ஸ் எதாவது வாங்குறதா இருந்தால் ஒரு 3,000 ரூபாயிலேருந்து 5,000 வரைக்கும் நீங்கள் போகலாம். அதுக்கு மேலே போகும்போது என்ன ஆகும்னா சம்டைம்ஸ் பெயின்ஃபுல்லாக ஃபீல் ஆகும். ஏன்னா இப்போ வந்து பார்த்தோன்னா இது ஃபஸ்ட்டு சேலில் வாங்கும்போதே ஒரு சிலருக்கு 11,500 கிடச்சிச்சு. இப்போ வந்து டீலுன்ற பேரில் வந்து நீங்கள் 14,000 வாங்குறீங்கன்னே வைப்போம். அடுத்து 8 மாதம் கழிச்சு இதே இயரே கிரேட் இண்டியன் ஃபெஸ்டிவல்லாம் வரும், அக்டோபர் மாதம் வரும். அவன் வந்து பிக் பில்லியன் டே சேல்னுவான், இவன் கிரேட் இண்டியன். இவங்க 2 பேரும் சேர்ந்து அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா 9,900 இல்லை 8,900 சொல்லும்போது உங்களுக்கு ரொம்ப வருத்தமாக இருக்கும். அந்த 8,900 + SBI கார்டு ஆஃபர்னு சொல்லிட்டு 7,000 ரூபாலாம் சொல்லுவான்.
அப்போ ரொம்ப காண்டாகும். அதனால தான் இப்போயே வந்து வார்ன் பண்ணுறேன். இது வாங்குறத பற்றி பிரச்சனை இல்லை, எனக்கு இந்த 14K ஒரு ப்ராப்ளம் இல்லை ப்ரோங்கிறவங்க வாங்கிக்கோங்க. மற்றபடி வந்து இந்த 14K வந்து நாளை பின்ன நீங்கள் சொல்கிற மாதிரி 8 மாதம் கழிச்சு 7,000 7,500 கிடைக்குமா ப்ரோ அப்போ அப்படின்னு தோணிடுச்சு, அப்படி ஒரு ஃபீல் வந்துருச்சுனாலே வேணாம், ஸ்கிப். அப்படியே ஸ்கிப். அடுத்து வந்து போட் ஏர்டாப்ஸில் வந்து இந்த 141 அதெல்லாம் சூப்பராக இருக்குன்னு சொன்னாங்க. இந்த 91 ப்ரைமை பற்றி எனக்கு ஐடியா இல்லை. மேபி யூசர்ஸ் நீங்கள் யாராவது யூஸ் பண்ணீங்கன்னா சொல்லுங்கள். ஆனால் இதில் பார்த்தாலே தெரிஞ்சிருச்சு, ஒன்று 899 ரூபா வரணும், இல்லாட்டி 999 அப்படி வரணும். இந்த பட்ஜெட்டில் வந்து நான் குறை சொல்கிறதுக்குலாம் எதுவும் இல்லை. பட் இந்த 999 அப்படிங்கிறதுக்கு வந்து சப்போஸ் ஒரு ரெட்மி பட்ஸோ இல்லை ரியல்மி பட்ஸோ ஓப்போவோ கிடைக்குதுன்னா ஆப் சப்போர்ட் இன்னும் பெட்டராக இருக்கும். அது தாராளமாக போயிடலாம், பிராண்டடாகவும் இருக்கும், தப்பிச்சிடலாம். போட்டு பிராண்டு தான் இல்லைன்னு சொல்லலை, ஆனால் சப்போர்ட் கொஞ்சம் மொக்கையாக இருக்குது ரீசெண்ட் டைமில். ஏன்னா இன்னொரு வீடியோவில் கூட அதை பற்றி பேசிப்போம். ஆமாம், ரீசெண்ட் டைமில் கொஞ்சம் மக்கள் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா நல்லா தான் ப்ரோ பண்ணிட்டு இருந்தாங்க, என்னன்னு தெரியல திடீர்னு ஏதோ ஒரு கோளாறு அப்படி ஆயிடுச்சு அப்படின்னு. ஓகே, ஸோ ஓப்போ என்கோ ஏர் 2i இதெல்லாம் வந்து எப்படின்னா என்ட்ரி லெவல் பட்ஸுங்க. 1,500 ரூபாய்க்கு உங்களுக்கு பிராண்டட் கிடைக்கும். சரியா, இதில் மியூசிக் குவாலிட்டி இருக்கலே அல்ட்டியாகவும் காதில் இது மாட்டினதுக்கப்புறம் உங்களுக்கு சுற்றி இருக்கிற சத்தம் எதுவுமே கேட்காம இந்த மாதிரியான உருட்டெல்லாம் நான் உருட்ட முடியாது, நேப்டாலில் உருட்டுவாங்க, போய் பார்த்துக்கோங்க. ஸோ அதெல்லாம் எதுவும் கிடையாது, ஓரளவுக்கு ஆனால் நல்லாயிருக்கும். 28 மணி நேரம் இப்படி இறங்கிட்டீங்க, நானும் அதான் பார்க்குறீங்க எப்படி வர இல்லை அந்த மாதிரி தான் ஆக்சுவலாக பெருசாக எதிர்பார்ப்பாங்க நிறைய பேர். ஆனால் 1,500 ரூபாய்க்கு ஒரு பட் வாங்குறோம் போது அதில் என்ன மாதிரியான ஆடியோ குவாலிட்டி நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படிங்கிற எக்ஸ்பெக்டேஷனோட போகும்போது எப்பயுமே ஃபெயிலியர் இருக்காது. அதை விட்டுட்டு பயங்கரமான பில்டப்லாம் இமேஜின் பண்ணிட்டு போனோம்னு வைங்களேன், அப்போ தான் நமக்கு வந்து பெரிய ஏமாற்றம் இருக்கும். அதுக்கு தான் சொல்கிறேன். ஏன்னா இதே 1,500 ரூபாய்க்கு ஒயர்ட் ஹெட்ஃபோன் கேட்டிங்கன்னா அது வந்து 6,000 7,000 இருக்கிற TW சப்போர்ட் தள்ளிட்டு போயிட்டே இருக்கும். அது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆமாம். அடுத்து வந்து சோனி அல்ட்ரா வியர் 900 அப்படிங்கிறது வந்து அநேகமாக 11,000 சம்திங் அந்த மாதிரி ஒரு மாலை 12,000 ஒரு மந்த் தெரியல. 28 ஹவர்ஸ் ப்ளே டைமு. ஆனால் இதெல்லாம் வேறு லெவலில் இருக்கும். அதெல்லாம் எனக்கு செகண்ட் தாட்டே கிடையாது. சோனின்னு பேர் பார்த்ததுமே சோனிங்க. சவுண்ட் அவுட்புட்டு நல்லா பங்கமாக இருக்கும், காசு தான் கொஞ்சம். இப்போது இதில் என்னென்னா இவங்க வந்து இந்த ப்ராடக்ட் பற்றி எனக்கு ஒரு எக்ஸ்பெக்டேஷன் என்னென்னா ஒயர்லெஸ் ப்ராடக்ட், பட் ஒயர் இன்சர்ட் பண்ணியும் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொன்னால் எனக்கு ஹாப்பி. ஏன்னா நாளை பின்ன பேட்டரி காலினாலும் வருத்தமே இல்லை, ஒயரை போட்டு யூஸ் பண்ணிட்டு போயிட்டே இருப்பேன். ஆனால் ஒயர் இல்லாமல் இருந்ததுன்னா ஐ எம் வெரி சாரினே தான். கம்ப்ளீட் ஒயர்லெஸ் தான். மேசிவ் பேஸ் ஆப்ஷன் இருக்குடா. இந்த மாதிரி ஹெட்ஃபோன்ஸோட பிக்கெஸ்ட் கனெக்ஷன் கேபிள் இருக்கு. இருக்கோ? கனெக்ஷன் கேபிள்னு போட்டிருக்காங்க, அது என்னன்னு பார்க்குறேன். ப்ராடக்ட் ஸ்பெசிஃபிகேஷன் அப்படின்னு வரும்போது கனெக்டிங் டெக்னாலஜி ஒயர்லெஸ்னே போட்டாங்க. ஒயர்லெஸ் ப்ளூடூத் இன்க்ளூட் காமன் கேபிள், வாரண்டி கார்டு. கேபிள் வந்து டைப்ஸ் இல்லையே, கேபிள் கொடுக்குறாங்க பாரு. இவங்க கிளாரிட்டி இந்த மாதிரி தாங்க, இந்த மாதிரி ஏதாவது ஒன்று சொதப்பி விட்டுறாங்க. ப்ராப்பராக இன்ஃபர்மேஷன் கொடுத்தா நல்லாயிருக்கும். கேபிள்னு ஒன்று கொடுத்துருக்காம பாருங்க, அடுத்து கொஞ்சம் தூரம் கழிச்சு பார்த்தா டைப் சி கேபிள் கொடுக்குறாம பாருங்க. டைப் சி கேபிள் சார்ஜிங்க்கு. அப்போ இந்த கேபிள் எதுக்கு? 3.5 mm தான் இருக்கும். அடா பாவிகளா, ப்ராப்பராக ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்தீங்கன்னா ஆல்ரெடி 15,000 தான் விற்கிது. அப்போ மேபி 10,000 11,000 அந்த மாதிரி வரலாம். ஆனால் சோனியில் வந்து ப்ராடக்ட் வாங்கினா நல்லா இருக்குமா? சோனிலையும் நல்லா இருக்கும். இதே மாதிரியான ஓவர் ஹெட்ஃபோன்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம மக்கள் கிட்ட நான் பேசும்போது எல்லாரும் சவுண்ட் கோர் சூப்பராக இருக்குன்னாங்க. ஆங்கர் சவுண்ட் கோர் ஆங்கர். ரியல்மி அது என்ன ஆச்சு? ஃப்ளிப்கார்ட் அது அமேசானா? ஃப்ளிப்கார்ட் நினைக்கிறேன். அது நம்ம பார்ப்போம். ரியல்மி வந்து எல்டா கூட வந்துச்சு. அது சீரியஸாக எனக்கு ஆர்வம் இருக்குங்க, அதை டெஸ்ட் பண்ணணுன்ற ஆசை இருக்குது. ஏன்னா இந்த ஓவர் ஹெட் ஃபோன்ஸ் வந்து நம்ம ஊரில் ஒரே ஒரு பிரச்சனைங்க, அந்த கப்பில் இருக்கிற அந்த மேலே ஒரு கவர் இருக்கும், அது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இத்து போயிடும். ஏன்னா அந்த வேர்வெல்லாம் பட்டு கன்றாவி ஆகிடும். அந்த பிரச்சனையை அந்த மினிமைஸ் பண்ணுற மாதிரியோ இல்லாட்டி அதை எராடிகேட் பண்ணுற மாதிரி ஒரு மெட்டீரியல் சொன்னாங்கன்னு வைங்களேன், நிஜமாவே ஐ வில் பி வெரி மச் ஹாப்பி. ஸோ அது ஒரு பிரச்சனை இருக்குது. மற்றபடி என்னென்னா வேறு எதுவும் ப்ராப்ளம் மாதிரி எனக்கு ஃபீல் ஆகலை. மீதிலாம் வந்து இந்த மாதிரி ஓவர் ஹெட் ஹெட்ஃபோன்ஸ் ரொம்ப ஜாலியாக இருக்கும். ஆனால் நம்ம ஊர் வெதருக்கு இப்போ ஓகே, பனி போக போக நசன்னு ஆகிடும்டா, காதில் இருந்துன்னா வேர்க்கும், உள்ளெல்லாம் வேர்த்துரும். அது ஒரு கடுப்பு இருக்குது. இல்லை ஹெல்மெட் மாட்டிட்டு நம்ம எடுத்து அப்படி இருக்கும், அந்த மாதிரி இருக்கும். ட்ரூக்கு BTG 500 அப்படின்னு ஒன்று இருக்குது. 900 rupeesக்கு கேமிங் மோடு. ஒரு கேமிங் மோடு வந்து லோ லேட்டன்சி அதுதான் சொல்லியிருக்காங்க. போல்ட் ஆடியோ W20 இது எல்லாமே வந்து 100,000ங்க. நாய்ஸ் பட்ஸ் N1 இது கொஞ்சம் டீசெண்டாக இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இது எல்லாமே கொஞ்சம் டீசெண்டான ப்ராடக்ட்ஸுங்க. இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்து கண்டிப்பாக பேஸ் பூஸ்டடாக இருக்கும். இந்த மாதிரி என்ட்ரி லெவல் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே பேஸ் கும்மு மாட்டினது அப்படியே பயங்கரமாக இருக்குண்ணா, அப்படி வந்துடும். ஆனால் கிளாரிட்டி மிஸ் ஆகும். அதுவும் நீங்கள் 50% ஆடியோ லிசன் பண்ணிங்கனாங்கலாம் கூட ஓரளவுக்கு மேட்ச் பண்ணிவிடும். அதுக்கு மேலே போக போக கன்றாவிடும். போட் எனர்ஜி ஷோமா PB 400 Pro 1799க்கு காம்பேக்ட் அண்ட் லைட் வெயிட் பவர் பேங்க். போட்ரானிக்ஸ் பற்றியா மேக்ஸ் சேஃப் சப்போர்ட்டோட இருக்குது போல். 1399 பக்கத்துலேயே இருக்கா, சூப்பராக இருக்குது அது பார்க்குறதுக்கு. 1399க்கு அது கிடைக்கிது. பெல்கின் 40 வாட். ஸோ ரெண்டுத்தில் சார்ஜ் போட்டால் 2 டைப் சி 20 வாட்டாக வேலை செய்யும். ஒரே ஒரு கேபிள் மட்டும் எடுத்தால் 40 வாட்டாக இருக்குமோ. 1,500 ரூபா சொல்கிறாங்க. 1,500 ரூபா இபிடியா? ஓகே, சாம்சங்கையும் ஆப்பிள்லேருந்தே லிஸ்ட் பண்ணி வச்சிருக்காங்க. சார்ஜரில் எனக்கு தெரியல, நான் பிராண்டட் போனால் எந்த அளவுக்கு. பெல்கின்லாம் பிராண்டடா? பெரிய பிராண்டா? பெல்கின்லாம் பெரிய பிராண்டு தான். ஓகே, பெல்கின் பெரிய பிராண்டு. அம்ரைனா அது பார்த்துருக்கேன். பெல்கின் எனக்கு. ஆனால் போட்ரானிக்ஸ் தான் அல்டி.
நம்ம கார்டுகள்லாம் பற்றி பையிங் ஃபேக்ட்ஸ் பேசும்போது அவரே சொன்னார் 50 ரூபாய்க்கு வாங்கினதுக்கெல்லாம் ரீப்ளேஸ்மெண்ட் தரான். இதெல்லாம் எல்லாரும் பண்ணுவாங்களா? ரீப்ளேஸ்மெண்ட் பிரச்சனை இல்லை. நம்ம ஜாவித் ப்ரோ சொன்னாங்க ஒரு வாட்டி அவர் சார்ஜர் யூஸ் பண்ணிட்டு இருக்கும்போது பிளாஸ்ட் ஆகிடுச்சு அப்படின்னாரு. ஆனால் அது எந்த பிராண்டுன்னு தெரியல எனக்கு. பெல்கின்னு சொல்ல வரல, சொல்கிறேன் தெரியாத சார்ஜர்ன்றனால கொஞ்சம் பயமாக இருக்குது. இது எப்படி பேர் கொசு ஒன்று சுற்றி வருது. ஆமாம், என்ன ஒரு பாசம். சிஎம்எஃப்ல கூட ஒரு சார்ஜர் இருக்குல்ல. ஆமாம், அதெல்லாம் கூட நம்பி சொல்லிடலாம். என்னதுடா இது 1000 ரூபாய்க்கு அமேசானோட. ஆமாம், எப்படிரா 20,000 mAh பவர் பேங்க்கு, 3 டிவைஸ் அட் டைம் சார்ஜ் பண்ணலாம். 899 ரூபாய்க்கு போட்டு வச்சிருக்கான். 20,000 mAh. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் பேசுனேன், வெடிச்சிருவான் அந்த இதெல்லாம். இது அமேசான் பேசிக்ஸு, அதனால் அமேசான் மேலே கேஸ் போட்டுக்கோங்க. ஓகே, OnePlus புல்லட்ஸ் சீரியஸாகவே Z2 ப்ரைஸ் நல்லாவே கம்மியாயிடுச்சு. இந்த ஆஃபர்லாம் வரதுக்கு முன்னாடியே. எவ்வளோங்க செஞ்சீங்க நீங்கள்? இதுதான் என்ட்ரி லெவல் பட்ஸு. அதான் சொன்னா வியாபாரம் பண்ணிட்டே இருக்கீங்களே. அதான் இதுதான் என்ட்ரி லெவல், இதான் விற்கும். ஓகே ஓகே. 1500 ரூபாய்க்கு இருக்கும்போது வித்துச்சு, 1299 ரூபாய் போது விற்குது. இதுக்கப்புறம் மாடல் வேறு ஒன்று இதில் எங்கேயுமே ஸ்டார் இல்லை பாரு. இதுக்கப்புறம் கார்டு ஆஃபர் கூட இருக்கலாம். விற்கும் போது பார்த்தா கார்டு ஆஃபர் ஒரு 10%ன்னு வந்ததுன்னா. ஸோ இந்த மாதிரி நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்குங்க. சரியா? அப்புறம் வந்து கார்டு ஆஃபர்லாம் வேறு போட்டிருக்காங்க. அது நம்ம அப்போது தெரியும். இப்போ 1799 இருக்குது. 13th அன்னைக்கு நீங்கள் செக் பண்ணுங்கள். போட்டில் வந்து நாய்ஸ் கேன்சலாம் அப் டு 120 hours ப்ளேபேக்கா. டியூல் EQ மோட்ஸ். இந்த EQ மோட்ஸ்லாம் வந்து நார்மலான விஷயங்க, ரொம்ப ஹைப் கொடுக்குற அளவுக்குலாம் ஒருத்தான ஃபேக்டர்ஸ் கிடையாது. சரியா? ஸோ இது வந்து மேபி 1000 சம்திங்கா இல்லாட்டி 2000 சம்திங்கான்னு தெரில. பார்க்குறதுக்கான நல்லா இருக்குது போட்டு. ரியல்மி T310. இந்த T310 பற்றி ஒரு சிலர் வந்து கமெண்ட் செக்ஷன்லேயும் சொல்லியிருந்தாங்க, டெலிகிராம்லேயும் சொன்னாங்க. ஓகேயா இருக்குது ப்ரோ, ரொம்பலாம் எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடாது, ஓகேயா இருக்குது அப்படின்னு சொல்லி ஃபீட்பேக் கொடுத்துருந்தாங்க. அதில் ஓகேயான ஒரு ஆடியோக்கு 2000 ரூபா ஸ்பெண்ட் பண்ண நீங்கள் ரெடினா அது போகலாம். அப்படி இல்லைனா CMF விடுங்க. சரியா? இந்த பட்ஜெட்டில். ஆனால் இப்போ இந்த CMF நான் சொல்லும் போது எனக்கு ஒரு பயம் வருது மனசளவில். அந்த பேட்டரி இஷ்யூ இருக்குது CMF பட்ஸ்லலாம். ஒரு 3-4 மாதம் தொடர்ந்து யூஸ் பண்ண என்ன ஆகிடும்னா, ரைட்டில் பார்த்தா 100 இருக்கும், லெஃப்ட்டில் பார்த்தா 80 மட்டும். பட்டில் பிரச்சனை இருக்குது. ஸோ அந்த பிரச்சனை வந்து CMFல நீங்கள் யாராவது யூஸ் பண்ணுறீங்க, ரொம்ப வருஷமாக CMF யூஸ் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு அந்த மாதிரி ப்ராப்ளம் இருந்தால் சொல்லுங்கள். பரத் வந்து CMF பட்ஸ் Pro 2 அதை யூஸ் பண்ணிகிட்டு இருக்கான். அதில் வந்து இந்த பிரச்சனை அதில் பிரச்சனை இருக்குது. ஒரு சைடு வந்து 70 குறையுதுன்னு, இன்னொரு சைடு அதுக்குள்ளே 30 மாறிடும். இன்னும் கொஞ்ச நேரத்தில் இது ஒன்று ஆஃப் ஆகிடுமா? ஒன்று ஆஃப் ஆகிடும் தனியாக. ரொம்ப மாதம் ஃபுல் சார்ஜ் ஆனதுக்கப்புறமும் 100ல் தான் ஸ்டார்ட் ஆவாங்க ரெண்டு பேரும். ஒருத்தர் மட்டும் ரேஸில் ஓடுற மாதிரி சரன்னு ஓடி காலி ஆகிடுவான். ஏன் காலியாரானே தெரியாது. சோனி C510. சோனி ப்ராடக்ட்ஸ் எப்பயுமே நல்லாயிருக்கும். இது பட்டன் டைப்பு. இதெல்லாம் காஸ்ட்லியாக கொடுப்பாங்க. சரியா? இது வந்து பட்டன் டைப்பு. அப்படி தான் தெரியுது பார்த்தா. 4000 கிளிக்கி பட்டன்ஸ் மாதிரி இருக்குது. இப்போவே இது ஆஃபர் மாதிரி தான் இருக்குது. 3000 கிட்டே இருக்குது. 3000க்கு சோனியா ஆஃபர் வந்துச்சுன்னா 2999 அப்படின்னு போட்டாங்கன்னா சோனி வந்து 3000க்கு வாங்கலாங்க. ட்ரை பண்ணலாம் சோனி எப்படி இருக்குன்னு. கண்டிப்பாக சோனியில் ஆடியோ கொஞ்சம் சிக்னேச்சர் குவாலிட்டி இருக்கும், அது ஒரு பெரிய அட்வான்டேஜுங்க. பீட்ரான். ஓய் என்னடா இது, எங்கே இருந்தால் வாங்கிட்டு வராங்க தெரியல. சந்தையில் தான் பலர் சந்தையில் வாங்கிட்டு வந்து இங்கே விற்றுருவாங்க. ப்ரைஸை குறைச்சி தாறுமாறாக வச்சுக்கிட்டு இருக்கானுங்க. ஜேபிஎலும் நல்ல பிராண்டு தான். இவங்கெல்லாம் வந்து ஆடியோ ஒயர்டில் பெரிய ஆளுங்க. இவங்கெல்லாம் ஒயர்டு ஹெட்ஃபோன்ஸ்லாம் இருக்கும்போது ரொம்ப பெரிய ஆளாக இருந்தாங்க. இப்போ தான் வந்து எல்லாம் அவுட்ஷைன் ஆக காரணமே என்னென்னா, இப்போ எங்கள் சைடில் பாருங்கள் மிவி என்ன பண்ணுறாங்க, டால்பி ஆடியோ கொடுக்குறேன், 3D சவுண்ட் ஸ்டேஜுங்கிறான். கண்டிப்பாக நல்லா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது வந்து எப்படின்னா 2000 ரூபாய்க்கு எனக்கு கொஞ்சம் இந்த ஆடியோ குவாலிட்டி 50% 60% வால்யூம் லிசன் பண்ணுவேன். 100%லாம் கேட்க மாட்டேன். 50-60% வால்யூம் லிசன் பண்ணும்போது எனக்கு வந்து இந்த அந்த ஸ்டீரியோ எஃபெக்ட், அந்த ஸ்டீரியோ செப்பரேஷன் நல்லா இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்த்தா கண்டிப்பாக இது நல்லாயிருக்கும். இந்த போல்ட் ஆடியோ UFO பார்க்க செம்ம டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. தக்கிட்ட யூஸ் பண்ணுவாங்களே அந்த மாதிரி இருக்குது. பட் மற்றபடி இந்த மிவி வந்து கொஞ்சம் நல்ல ப்ராடக்ட்ஸ் பண்ணிருக்காங்க. ரீசெண்ட் டைம்ஸ்லேருந்து இந்த டியோ பார்ட்ஸ் நம்ம கூட பார்த்தோம்ல, டியூல் டிரைவர்லாம் 2000 ரூபாய்க்கு வித்துட்டு இருந்தாங்க. நான் கூட ஒரு ஹோம் தேட்டர் வச்சுருக்கேன். அப்படியா? சவுண்ட் பார், சாரி இது பாரு, போஸ் 16900ங்கிறது ஓகே. இப்போ எவ்வளோக்கு விற்கிதுன்னு பார்ப்போம், அதுலேருந்து நம்ம கெஸ் பண்ணலாம். போஸும் சம, போஸு, செனைசர், சோனி இவங்கெல்லாம் வந்து இவங்களே இந்த ஆடியோக்கு பேர் போடுவீங்க. 16900 தான் அது எப்பயுமே ப்ரைஸே வா. அட பாவிலா, அப்போ அது வந்து பிலோ 10,000 வருதுங்க. இது ஆனால் எப்படி இருக்கும்னு எனக்கு சத்தியமாக ஐடியா இல்லை. ஆனால் இவன் காதுலேருந்து கலராமல் இருக்கிறதுக்கு ஒரு டிசைன் வச்சுருக்கான் பாருங்களேன், ஒரு சின்னதாக ஒரு இது மாதிரி. அது இந்த இடத்துல லாக் ஆகிடும். உள்ளே லாக் ஆகிடுச்சுன்னா இவங்கெல்லாம் அந்த ஆடியோ சிக்னேச்சர் சூப்பராக இருக்குங்க இவங்க இதெல்லாம். நீங்கள் இது பாருங்களேன், அது ஸ்பெக்கே பார்ப்போம் பாருங்களேன். எல்லாமே பெரிய பிராண்ட்ஸ், அதாவது பெரிய பிராண்ட்ஸ்லாம் மொபைல் பிராண்ட்ஸ்லாம் ஆடியோ TWS இதுக்குள்ளே வந்தனால இவங்கெல்லாம் கொஞ்சம் இதாகிட்டாங்க. ஆமாம், டல் ஆகிட்டாங்க. இதில் என்னென்னா எவ்வளோ சொல்ல முடியாது ப்ரோ. ஈவன் அந்த ப்ரொஃபஷனலாக எனக்கு இந்த மாதிரி ஒரு ஃபீல் வேணும், அது ஒரு சிலர் இருக்காங்க. இல்லை எனக்கு என்னென்னா இதோட டிரைவர் யூனிட் சைஸ் எங்கேயாவது நான் தேடிக்கிட்டு இருக்கேன். ஏன்னா நார்மலாக இவங்களோட டிரைவர் யூனிட்லாம் செம ஃபன்னாக இருக்கும். ஊருக்குள்ளே இருக்கிறவனுங்கலாம் பார்த்தீங்கன்னா 13 mm 12 mm சொல்லுவாங்க. இவங்களாம் 6 mm 7 mm அவ்வளோதான் இருக்கும். ஆனால் செம்மையாக டியூன் பண்ணுவாங்க. சீமோர் ஃபிட்டு
சோனி அதே மாதிரி தானே? சோனி அதான் சொல்கிறேன், 6mm 7mm இருக்கும், ஆனால் சூப்பராக டியூன் பண்ணியிருப்பாங்க. இங்கே என்ன இருக்குது, லெஜெண்டரி, அது கஸ்டமைசபிள், IPX 8.5 hours, குவைட்டு, ப்ளூடூத் கனெக்டிவிட்டி எல்லாமே ஓகே. டிரைவர் யூனிட் எங்கெங்க, இது சரியாகவே இல்லை. இங்கே இருக்கா? இல்லை மற்ற பிராண்ட்ஸ் மாதிரி டிரைவர் யூனிட்டை மென்ஷன் பண்ணி ஒன்று காட்டணும்னு அவசியம் இல்லைன்னு விட்டுட்டானோ. போஸ்ரா அவ்வளோதான், சுபாஷ் சந்திர போஸ் மாதிரி. இல்லை நமக்கு இப்போ வேல்யூ பெருசாக இருந்தால் பயங்கரமாக இருக்கும்னு நினச்சிட்டு. இதுவும் பயங்கரமான பிராண்டுங்க செனைசர். இவனும் அண்டர் 10K வரான் போல். இப்போயே என்ன ப்ரைஸில் இருக்குது, இப்போ வந்து 12,990 இருக்குது. அப்போ இதுவும் ஒரு 8K அந்த மாதிரி வரும் போல். இதெல்லாம் டிசைனே எப்படி இருக்குது பார்த்தியா? அந்த பேஸ் எஃபெக்ட் உனக்கு வேணும்னா இந்த இது வேணும்டா, வெண்ட்டு. உனக்கு ப்ரெஷர் ரிலீவ் ஆகணும், உள்ள அந்த பேஸ் எஃபெக்ட் க்ளீனாக வரணும்னா ஹோம் தேட்டர்லேயே ஒரு நல்ல ஓட்டம் இருக்கும், காற்று வரும் நல்லா. அதான் இவங்களாம் வந்து அந்த ஆடியோ ப்ராடக்ட்ஸ், ஆக்சுவல் ஆடியோ பிராண்டுங்கிறனால துண்டாக தெரியுது. இயர்ஃபன் Air 2 NC, இயர்ஃபன் Air Pro 3 அதெல்லாம் இப்போ வந்து டீல் வரும். இப்போதைக்கு இருக்கிற ப்ரைஸ் ஒன்றும் கம்மி ப்ரைஸ் இல்லை, இதோட கம்மி ப்ரைஸ் வரும். இயர்ஃபோன் சுற்றிக்கிட்டு இருக்காங்க. இயர்ஃபோன் Air 4 Proவோட கூப்பன் கோட் மறந்துட்டேன், அது நீங்கள் போட்டிங்கன்னா 25% ஆஃப் வரும். நம்ம சேனலில் வீடியோ இருக்குங்க, அதில் இயர்ஃபோன் Air 4 Proவோட கூப்பன் கோட் போட்டிருப்பேன். அந்த கூப்பன் கோட் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா இப்போயும் வந்து 25% டிஸ்கவுண்ட். இப்போ 10,000னா இப்போ என்ன அர்த்தம்னா 2,500 மைனஸ் ஆகிடும். சரியா? அப்போ ஆமாம், அப்போ 7,500 rupees அப்படின்னா ஒரு 2,000 கிட்ட, ஒரு 2,000 அட்லீஸ்ட் ஒரு 1,700 மைனஸ் ஆகும். அப்போ என்ன ஆகுது பாருங்களேன், கிட்டத்தட்ட 5K கிட்ட அந்த மாதிரி வரும், 5,000 சம்திங் அந்த மாதிரி மாறிடும். அதனால் நீங்கள் செக் பண்ணுங்கள். அந்த கூப்பன் கோட் வந்து எனக்கு ஞாபகம் தான் நான் சொல்லியிருப்பேன், நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. நம்ம பழைய வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. மார்ஷல்லா, ஆமாடா அந்த மார்ஷல் நிறைய பேர் இப்போ நான் ரீசெண்டாக பார்த்துட்டு இருக்கேன். மார்ஷல் பற்றியா, இவன் வந்து எப்படிப்பட்ட ஆளுன்னு சொல்கிறேன். இவன் ஆடியோலாம் நல்லா தான் இருக்கும், ஆனால் ரொம்ப சூப்பராலாம் இருக்காது. இவ்வளோ நேரம் பார்த்த சோனி எல்லாம் பீட் பண்ணுற அளவுக்குலாம் டக்குன்னு இருக்காது. இவங்களோட ஏஸ்தட்டிக்ஸ் பயங்கரமாக இருக்கும், இந்த லுக்கு. ஓகே, இது எப்படி இருக்கு பேர், லெதர் ஃபினிஷு, அந்த ப்ரீமியம்னஸ்ஸு அது இருக்கும். நல்லா மார்ஷல் ஸ்பீக்கருக்குமே ஹார்மன் கார்டனு, அப்புறம் JBL, சோனி, செனைசர், போஸ், இவங்க எல்லாருக்கிட்டையுமே ஸ்பீக்கர் இருக்குது. எல்லாத்தையும் கம்பேர் பண்ணும்போது எல்லாத்துலேயுமே ஆடியோ குவாலிட்டி டிஃப்ரென்ஸ் தெரியும் நல்லாவே. மார்ஷல் வந்து ப்ரீமியம் அந்த ஃபீல் டெலிவர் ஆகுது. ரீசெண்டாக அந்த விக்ரம் படத்துக்கு அப்புறம் தான் ஃபேமஸ் ஆச்சு. அதுக்கப்புறம் தான் நிறைய பேருக்கு வந்து அதில் வச்சு அப்படி ஆடிக்கிட்டு போகிறாங்க தலைவர். அப்படி அதுலேயும் அவர் வச்சிருப்பாரு கையில், நான் அதை கவனிக்கல. அந்த படத்தில் தாங்க வச்சு அது கடைசியில் கிளைமேக்ஸில் வரும்போது நான் பார்த்தது தான் ஞாபகம். ஆமாம், நடுவில் அந்த சூர்யா எடுத்துகிட்டு வருவாப்புல, அதில் வந்து இப்படி வச்சு ஆடிட்டு இருப்பாங்க. அப்படியா? நான் சூர்யா எடுத்துகிட்டு வந்துட்டு லைஃப் டைம் செட்டில்மெண்ட், அதுதான் எனக்கு வந்து ஞாபகம் இருக்குது. சரி ஓகே, அதான் இதுவும் சம பிராண்டு, சூப்பர் பிராண்ட் தான் ஆடியோ ரிலேட்டடு. பட் இவங்க வந்து ப்ரீமியம். ஆனால் இதுலேயே பாருங்கள் எவ்வளோ கன்ஃபியூஷன். ஏன்னா 10K வரும்போது சாம்சங் பட்டு அதெல்லாம் சுற்றிட்டு இருக்குல்ல, அது வாங்கணும் இது வாங்கணும், அதுதான் வாங்கணும் என்ன கேட்டால். அது வாங்கிட்டா நீங்கள் ஆல்ரெடி சாம்சங் யூஸர்னா டபுள் செகண்ட் தாட்டே வேணாம், நேரம் அதுக்கு போயிடலாம். ஷாமி பவர் பேங்க் 4i செம பவர் பேங்க், 33 வாட் சார்ஜிங் சப்போர்ட் உண்டு. ஆம்பரன் ஸ்டைலோ, டேய் எப்படா கொடுக்குறீங்க நீங்களாம்? 10,000 mAh வந்து 699 ரூபா. ஆனால் அங்கே ஒரு ஆல்ரெடி 899 ரூபாய்க்கு உங்களுக்கு எக்ஸ்ட்ரா 10% தரேன். ஆமாம், இதுலேயே வந்து ஆம்ரனில் நம்ம இவர் ஜாவேத் ப்ரோ வந்து 600 ரூபாய்க்கு வாங்கினார். 10,000 mAh காமிச்சார் அன்னைக்கு, ஒரு மாதிரி ரகட் மாதிரி மிலிட்ரி. இது காம்பேக்ட் 20,000 mAh வந்து அர்பன் போட்டிருக்கான். பீட்ரான் வந்து மேக்ஸ் எஃபோடையே 1,000 rupees போடுறான். செம்ம ஷாக்கிங்காக இருக்குது. இதெல்லாம் எப்படா நீங்கள் பண்ணுறீங்க அப்படி தான் இருக்குது எனக்கு. கிராட்டோஸ் இதெல்லாம் கொஞ்சம் தெரிலங்க. இது சாம்சங்கோட சூப்பர் ஃபாஸ்ட் சார்ஜர் மாதிரி இருக்குது. அதே தான் சாம்சங்கோட சூப்பர் ஃபாஸ்ட் 45 வாட் சார்ஜர் இது, பிபிஎஸ் மாதிரி. ஆனால் இதெல்லாம் எந்த அளவுக்கு எஃபெக்டிவாக ஒர்க் ஆகும்னு தெரியல. ஆனால் அமேசானும் தைரியமாக லிஸ்ட் பண்ணியிருக்கானே, எனக்கு அதான் புரியல. போட்ரானிக்ஸ் ஓகே, நம்ம நிறைய பேர்கிட்ட கேள்விப்பட்டுட்டோம், பிரச்சனைனாலும் அவங்க வந்து ஆஃப்டர் சேல் சப்போர்ட் பண்ணுறாங்கன்னு. பட் இது எனக்கு தெரில. அப்புறம் போட் ஃப்ளெக்ஸி சார்ஜ், இது செம்மையாக இருக்குது பார்த்தியா, தேவையான எப்படினாலும் கன்வெர்ட் பண்ணலாம். C2A ஒரு பக்கமும் C இருக்கும், இதுலேயே வந்து ஐஃபோன் லைட்னிங் இருக்கும். ஆமாம், இது வந்து 400 போது ஓகே. இது பாரு C2 லைட்னிங் கேபிள் அசால்ட்டு பண்ணிட்டாங்க, 169 rupees தான். ஆனால் இந்த சோன்ஸ்லாம் யாருன்னே தெரியலையே. இல்லை நானும் இந்த மாதிரி நிறைய கேபிள் வாங்கியிருக்கேன். இந்த டைப் வீக்கூல் பார்த்துருக்கேன்டா, பரத் கூட சொல்லிட்டு இருந்தான், வீக்கூல் வந்து நிறைய ப்ராடக்ட் பண்ணுவாங்கடா அப்படின்னு சொல்லுவான். ஸோ ட்ரைபாட் செல்ஃபி ஸ்டிக் பண்ணியிருக்காங்க. இது வந்து 799. நமக்கு தான் ஆல்ரெடி இருக்கே ஒன்று. அப்போ வேணாம். அமேசான் பேசிக்ஸ் பவர் பேங்க்கு, இது என்ன இவ்வளோ ரேட் அதிகமாக இருக்குது, 1549 ரூபா. அங்கே அது நான் அதே வாங்கிடுவோம் உங்களுக்கு, கொஞ்சம் காம்பேக்டாக நினைக்கிறேன். 40,000 mAh. யார் சார் நீங்கள்? உங்களை படிக்கலாம் யூஸ் பண்ணணும்னு தோணுது. இவன் பார்த்தியா டியூராசெல் அந்த இமேஜ், அதனால் ப்ரைஸை பாரு, 20,000 mAh 3,000 ரூபா. அவங்க பேட்டரியிலே வாழ்கிறாங்க. இது பழைய ஷாமி ஒயர்லெஸ் சார்ஜர்ரா, 10 வாட் ஒயர்லெஸ் சார்ஜிங் ஒர்க் ஆகும். பவர் பேங்க் தான், ஆனால் அதில் ஒயர்லெஸ் சார்ஜிங் ஒர்க் ஆகும், எல்லாத்துலேயுமே ஒர்க் ஆகும்.
அர்பன் வந்து பார்த்தியா 27,065 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங். லேப்டாப்ஸ்லாம் யூஸ் பண்ணலாம், மேக்புக்லாம் யூஸ் பண்ணலாம். மேக்புக்லாம் என்ன பண்ணலாம்னா, மேக்புக்கு நம்ம மேக் மினி இப்போ 4 வந்துருக்குல்ல, மேக் மினி, அதுக்கெலாம் நீ இதை கனெக்ட் பண்ணியே பவர் பண்ணிட்டு போயிடலாம். இதுலேருந்தே அது ஒரு கை ஓடிட்டு இருக்கும். பயங்கரமாக நல்லா இருக்காங்களே. ஆமாம். அப்புறம் 27,000 அர்பன்லேயே என்னது 27,000 2,000 இது ஆனால் 22.5 தான். அதுதான் அல்டி. 65 வாட்டுங்கிறது வந்து ஒரு பெரிய ப்ளஸ்ஸுங்க. நிறையா நம்ம கேட்ஜெட்ஸ் வந்து பவர் பண்ண முடியும் அதை வச்சு. அந்த 40,000 எம்ஏஹெச்சை தான் தேடிக்கிட்டு இருக்காங்க. எங்கடா போனா? கால்மேட்டா? அது வெளில சும்மா இங்கே வேறு இம்ப்ரெசிவாக வச்சு இங்கே கால்மேட் 15 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங்கு, டிஸ்பிளே எல்லாம் இருக்குது, 2 USB அவுட்டு, 30,000 தானே. நான் 0 எண்ணிக்கிட்டு இருக்கேன். 30,000. இவன் பாரு எல்லா டைப் ஆஃப் கேபிள்ஸும் கொடுத்துட்டு போயிட்டான் பாரு ஒருத்தன். அவனே தான், கால்மேட் தான். என்னடா என்னென்ன டிசைன் இல்லாமல் பண்ணி வச்சுருக்காங்க. எங்கேயோ பிடிச்சி சந்தையில் மொத்தமாக வாங்கிட்டு வந்துடுறாங்க. ஆமாம், நான் அந்த 40,000 தான் ஆர்வமாக தேடினேன். கடைசியில் அது தெரியல, அது காட்டலைங்க. ஓகே, ஸோ நிறைய பாக்கெட் பவர் பேங்க்ஸும் நீங்கள் பார்க்க முடியும். ஆடுறாமா மாமன் அப்படின்னு எல்லாம் எது சிவாஜியில் வரும். சரி இருங்க, இப்போதைக்கு டாப் இல்லாமா. இதுக்கப்புறம் கீழே இருக்கிறதுலாம் மோஸ்ட்டாக அந்த டெம்பரு அந்த மாதிரி மேட்டர்ஸ் தான். இதில் போனாலும் இப்போ எல்லாருக்குமே ஸ்பேம் தான் ஆகும்டா. ஸ்பேம் இல்லை, இதில் வேறு நிறைய மேட்டர் இருக்குது. இதில் தான் அந்த நாடு பட்ஸ்லாம் இதில் தான் இருக்குது. ஏங்க இந்த ஹேமரில் ஸ்க்ரீன் இருக்குல்ல, இந்த ஸ்க்ரீனோட இருக்கிறது யூஸ் பண்ணுறது ஓகேங்க. ஆனால் ரொம்பலாம் ஓவராக எக்ஸ்பெக்ட் பண்ணாங்க. கால் அட்டன் பண்ணுறது அது இதுன்னு இருக்கும். பட் அந்த அளவுக்குலாம் சீன் இல்லை, ஓரளவுக்கு ஓகே. சும்மா பார்க்கும்போது நல்லா இருக்கும். JBL வேவ் ஃப்ளெக்ஸா? 2,000 ரூபாய்க்கு JBLா? ஓ, யாராவது யூஸ் பண்ணுறீங்களா? JBL வேவ் ஃப்ளெக்ஸ் யூஸ் பண்ணுறீங்கன்னா எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இன்னும் இங்கே கிளிக் பண்ண எக்ஸ்ப்ளோர் ஆல்னு ஒன்று வருது. நார்டு பட்ஸ் 3 ஆல்ரெடி இருக்கிற ப்ரைஸில் தான் இருக்குது. பட்ஸ் ப்ரோவும் இப்போதைக்கு இருக்கிற ப்ரைஸில் தான் இருக்குது. ஓ, இதில் வந்து நம்ம போய் பார்க்குறது எல்லாமே இப்போ ஆக்சுவல் ப்ரைஸில் இருக்கிற ப்ராடக்ட்ஸ் தான். இருக்கான் ஆண்டவரே. என்னது நீங்கள் கேட்ட மேட்ரு? ஏய், இங்கே இருக்கான். இங்கேருந்து வாங்க, அதுதான் பெரிய டீலே போல. ரெட்மி பட்ஸ் இருக்குது பார்த்தியா? இங்கே இருக்கா ரெட்மி பட்ஸ் 6 இப்போ இருக்குது அட் 2,799. இது வந்து ஆக்சுவலாக டியூவல் டிரைவர். ரைட்டு, டியூவல் டிரைவர் 2,799 ரூபாய்க்கு. இது ஆக்சுவலாக சூப்பராக இருந்தது. ஃபிட்டெல்லாம் நல்லா இருந்தது. இது அந்த ஈவெண்ட்டில் பார்த்தேன். பண்ணியிருந்தாங்கல்ல, வச்சுருந்தாங்க. ஈவெண்ட்டில் பார்த்தேன். டைசனா நீங்களாம் எப்படா இறங்குனீங்க? H1 ஆனால் லான்ச் ஆன ப்ரைஸில் அப்படியே இருக்குங்க. 5,000 ரூபாய்க்கு லான்ச் ஆச்சு. அதுதான் ஆஃபருங்கிறான் இவன். ₹1 கூட குறையில போலையே. இருக்கிற ப்ரைஸ் அப்படியே இருக்குது. மேபி கார்டு ஆஃபர் அப்ளை ஆகுமா? 150 ரூபாயா? கார்டு ஆஃபர் கூட பெருசாக இல்லையா? 150 ரூபா இருக்குல்ல. 150. அட பாவி. சரி, ஆனால் இது வந்து ஒரு நல்ல ப்ராடக்டாக இருக்க வாய்ப்பு இருக்குது. ஆனால் இதுக்கு ஒயர்டு சப்போர்ட் கிடையாதுல்ல. ஒயர்டு இருந்ததுன்னா க்ரேஸியாக இருக்கும். ஒயர்லேயும் நம்ம வந்து லிசன் பண்ண முடியும்னு சொன்னாங்கன்னா சூப்பராக இருக்கும். பட் நான் ஒயர்லெஸ்ஸாக தான் அதை பார்த்தேன். எல்டேக்லாம் வந்து அவங்க ப்ரொமோட் பண்ணியிருந்தாங்கல்ல. ஒயரும் இருந்ததுன்னா எப்பயுமே இந்த மாதிரியான ப்ராடக்ட்டுக்கு வந்து லைஃப் ரொம்ப பூஸ்ட் பண்ண முடியுங்க. அதனால தான் சொல்கிறேன். ஸ்கின் ஃப்ரெண்ட்லி மெட்டீரியல்னு போட்டிருக்காங்க. கால் நாய்ஸ் கேன்சலேஷன் ஆப்ஷன் இருக்குன்னு போட்டிருக்காங்க. ரியல் டிவைஸ் கனெக்ஷன் இருக்குது. ஸோ இதெல்லாமே நம்ம வந்து ரியல்மி பட்ஸ் ஒயர்லெஸ் நெக் பேண்ட்ஸில் பார்த்த விஷயங்கள் தான். அது அப்படியே வந்து இதுலேயும் இருக்குது. சரி, இதில் எதுவுமே லோட் ஆகலை. 10,000 ரூபாயா? இது ஒரு முரட்டு ப்ராடக்ட்டுங்க. 10,000 ரூபா யூஸ் பண்ணியிருக்காரு. 10,000 ரூபாய்க்கு இது ஒர்த்தா அப்படின்னு கேட்டிங்கன்னா, டே அமேசான் படுத்துருச்சு. ஆக்சுவலாக படுத்தே விட்டான் ஐயா தான் அமேசான். இல்லை, உங்கள் நெட்வொர்க் அப்படி இருக்கா? கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணால் பெருசாக லோட் ஆக மாட்டேங்குது. ஏன் இது இவ்வளோ நேரமாக லோட் ஆகுது? இப்போ ஆமாம், பக்கத்து ஊரில் இருக்க நெட்வொர்க்லேருந்து வந்துகிட்டு இருக்கு. அவசரப்பட்டு அமேசான் அடிச்சிட்டிங்களே சார். நம்ம அடிக்காமல் யாரும் அடிப்பா அமேசான் அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கணும். வெப்னா வெப். இது என்னது ஹெல்மெட்டு மாதிரியா? சரி, நீங்களே வச்சுக்கோடா. இந்த கேமிங்கில் கண்ணாப்னா டிசைனை பிடிச்சி பண்ணி போட்டுறாங்க. ரைட்டு, ஓகே. ஸோ இது வந்து எப்படிப்பட்ட ப்ராடக்ட்னாங்க, இது வந்து சப்போஸ் 9,999 வைங்களேன். 10,000 ரூபாய்க்கு ப்ராடக்ட் வாங்குறதை நான் எப்பயுமே ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். அது உங்களுக்கே தெரியும். பட் நீங்கள் வந்து ஒரு OnePlus யூசர் அப்படின்னா உங்களுக்கு என்ன அட்வான்டேஜ் வரும் அப்படிங்கிறத சொல்கிறேன். அந்த 360 மீட்டர் ரேஞ்ச் இருக்கு இல்லையா, அது நிஜமாவே ஓப்பன் கிரவுண்டில் சூப்பராக இருக்குது. அதை நான் இந்த இடத்துல சொல்லிக்கிறேன். இதுக்கு முன்னாடி இந்த மாதிரியான ப்ராடக்ட்ஸ் நார்மல் TWSே வந்து நான் அவுட்டோரில் யூஸ் பண்ணியிருக்கேன்னு கேட்டால் கிரவுண்ட்லலாம் டெஸ்ட் பண்ணியிருக்கேன். மிஞ்சி போனால் வந்து 50 to 75 மீட்டர்ஸ் வரைக்கும்லாம் யூஸ் பண்ணியிருக்கேன். நான் அதெல்லாம் ட்ரை பண்ணியிருக்கேன். இதெல்லாம் எவ்வளோ தூரம் ப்ளூடூத் கனெக்டிவிட்டி வருது அப்படின்னு சொல்லி செக் பண்ணியிருக்கேன். பட் இது வந்து 360 மீட்டர் கிளைம் பண்ணுறாங்களா, அது உண்மையானு கேட்டிங்கன்னா ஒரு சில சினாரியோஸ் நான் வீட்டிலேயே ட்ரை பண்ணி பார்த்தேன். நிஜமாவே செமையாக இருக்குது. நீங்கள் ஃபோன் இங்கே வச்சுட்டு இப்போ என் வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணலாம்னா, நான் ஃபோனை நடுவில் வச்சுட்டு வீட்டை சுற்றி நான் வளம் வந்தேன்னு வைங்களேன், எங்கெல்லாம் போயிட்டு வந்தாலும் கனெக்டடாகவே இருக்கும். கால் பண்ணிட்டு இங்கே வச்சுட்டு ரோட்டுக்கே போயிட்டீங்க, போயிட்டும் பேசிட்டு இருந்தீங்க, நல்லா தான் இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் பண்ண முடியும். ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணுறதுக்கப்புறம் லைட்டாக ஒரு இன்டர்ஃபரன்ஸ் கரெக்ட் இருக்கும். ஆனால் அப்பயே நீங்கள் பேசுகிற மெசேஜ் வந்து டெலிவரி ஆகிடுது, இருந்தாலும் லைட்டாக ஒரு இது இருக்கும். ஸோ மொத்தம் 1000 ரூபாய்க்கு இதை வாங்க முடியுங்க. 10,000 ரூபாய்க்கு வாங்க முடியுங்க. 10,000 ரூபா தள்ளுபடின்னு போட்டுருந்தது இங்கே பேர் கார்டு அப்படி சொல்லுங்க. 1000 ரூபாய் சரியா? 10,000 ரூபாய்க்கு இதை வாங்க முடியும். ஆனால் அதை நான் சொல்கிறேன் இல்லையா, நீங்கள் OnePlus யூஸரு
அதனால ஒன் ப்ளஸ் பட் வாங்குறேன்னா ஓகே. ஆனால் அந்த ஒன் ப்ளஸ் பட் வாங்கினாலும் கூட உங்களுக்கு 1 இயர் தான் வாரண்டி வரும். அதான் பிரச்சனை. இந்த ஃபோனோட இது கொஞ்சம் ரிஸ்க்கான விஷயம் தான். கீழே 4-5 தடவைலாம் போட்டு எடுத்தீங்கன்னா அது ஆக வாய்ப்பு இருக்குது. இந்த பயம் இருக்குது எனக்கு எப்பயுமே இந்த மாதிரியான ப்ராடக்ட்ஸில். எல்லா டிடபிள்யூஸும் 1 இயர் தான் வாரண்டி. ஒரு சில பிராண்ட்லாம் 6 months தான் கொடுக்குறாங்க தெரியும்ல. தெரியும். அவன் வந்து விற்கிறதே 600 ரூபாய்க்கு விற்பான். அவனை கூப்பிட்டு வந்து நீ வந்து இவன் இயர்ஃபோன் 18 மாதம் ஞாபகம் இருக்குல்ல. ஆனால் அவங்கக்கிட்ட ஷிப் பண்ணணும் நம்ம. அவங்க வந்து கலெக்ட் பண்ணிப்பாங்க உங்ககிட்ட. அவங்களுக்கு வந்து இங்கே லோக்கலில் சர்வீஸ் சென்டர் கிடையாது. அவங்க இந்த மாதிரி ஷிப் பண்ணி எப்படி அவங்க உங்களுக்கு ஷிப் பண்ணுறாங்களோ அதேமாதிரி அவங்க கலெக்ட் பண்ணிட்டு ரீப்ளேஸ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி தான் பண்ணுவாங்க. நீங்கள் 2 வாட்டி இயர்ஃபோன் வேறு சொல்லிட்டீங்க. இயர்ஃபோன் ப்ரொமோஷனான்னு கேட்பாங்க. ஆடு பட்ஸ் 2R இருக்குது. நான் வரலைங்க. நார்டு பட்ஸ் 2R வந்து அந்த 2000 ரூபாய் கீழே இருக்க பட்ஜெட்டில் நல்ல டிடபிள்யூ 1500 போட்டிருக்கு. அப்புறம் மற்றபடி வந்து சார்ஜர் பற்றி நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். சார்ஜரில் சிஎம்எஃப் சார்ஜர் இருக்குன்னு சொல்லிட்டு தயவுசெய்து யாருமே செல்லரை பக்கம் வாங்கிறாதீங்க. நிறைய டுபாக்கூர் சிஎம்எஃப் சார்ஜர் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அதே தான் ஒன் ப்ளஸ் சார்ஜர், அதே தான் ரியல்மி சார்ஜர், அதே தான் ஓப்போ சார்ஜரும். இந்த மாதிரி வித்தியாசமாக அஃபிஷியல் சார்ஜர் மாதிரியே விற்பாங்க. உஷாராக இருந்துக்கோங்க. அப்புறம் கேஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா டிபியூ கேஸு உங்கள் ஊர் லோக்கல்லேயே 150 ரூபா 100 ரூபாய்க்கு கிடைக்கும். அதை தாண்டி நீங்கள் எதாவது கேஸ் வாங்குறதா இருந்தால் நம்மளாம் லோக்கல் தான். இவங்கெல்லாம் வந்து 1000 ரூபாய்க்கு விற்கிறாங்க. ஆமாம். அதேமாதிரி ஸ்க்ரீன் ப்ரொடெக்டர் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்கள் லோக்கல் ஷாப்பில் நீங்கள் வாங்குறது தான் இருக்கலே பெஸ்ட்டு. அவங்களே ப்ராப்பராக ஒட்டி கொடுத்துருவாங்க. பட் நீங்கள் வாங்கி நீங்களே ஒட்ட நல்ல அனுபவம் இருக்குது அப்படின்னா ஓகே. அப்படி இல்லைன்னா அந்த ரிஸ்க் எடுக்காதீங்க. மொபைல் ஹோல்டர்ஸ் பற்றி வேணால் பார்க்கலாம். ஏன்னா இப்போ நிறைய பேர் வந்து இதை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. முடிக்கல டிடபிள்யூஎஸ் முடிக்கிற அளவு கடை இருக்குது. இவ்வளோ டிடபிள்யூஎஸ் சொன்னால் எப்படா சொல்ல முடியும்? ஆல்ரெடி பார்த்து எல்லாமே திரும்ப வந்துகிட்டு இருக்கு பேர். இல்லை பட்ஸ் 2R இருக்குது. அதெல்லாம் சொல்லியாச்சு. எஃப்இ இருக்குது. பட்ஸ் எஃப்இ வந்து நம்ம ஆல்ரெடி பேசிட்டோம் இல்லையா 4000 ரூபாய்க்கு. இதில் காட்டணுமா? நம்மளால் விட மாட்டானே. இல்லைங்க பட்ஸ் நம்ம இதுக்கு முன்னாடி கூட பட்ஸ் விட நல்லா ஓடிச்சாதான். அப்படியா? ஆமாம். சரி இப்போ நான் வந்து இந்த பட்ஸுக்கு ஹெட்செட்டை கிளிக் பண்ணிடணும். ஆமாம். என்ன இவன் அநியாயம் பண்ணுறான். மாட்டேன். சரி இந்தா இதில் வந்து பட்ஸ் எஃப்இ இருக்குது. இது வந்து நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இருக்கிற பழைய பட்ஸ் ப்ளஸ்ன்னு ஒன்று வந்துச்சு, கேலக்ஸி பட்ஸ் ப்ளஸ்ன்னு. அதோட ஐட்ரேஷன் தான் இது. சரியா? சோனி 20000 ரூபாய்க்கு வேறு லெவல் தான். நெக்ஸ்ட்டு மீட் பண்ணுறேன். ஸோ இதெல்லாம் வந்து ஓகே. இதை நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான். நிர்வாணா ஸ்பேஸுங்கிறது வந்து எனக்கு தெரில எப்படி இருக்கும்னு. ஆனால் அவங்க வந்து என்ன பண்ணாங்கன்னா நத்திங் கலாய்க்கிற மாதிரி டிரான்ஸ்பரண்ட்டாக பண்ணியிருந்தாங்க உள்ளே வந்து தெரியுற மாதிரி. ஆமாம் அதுதான் அந்த ப்ராடக்ட்டு. ஆல்ரெடி ஹேமர் பற்றியும் நம்ம சொல்லிட்டோம், ஜேபிஎல் பற்றி சொன்னோம். மிவியோ டியோ பார்ட்ஸ் இது தாங்க. அது 3D சவுண்ட் ஸ்டேஜ் ஏஏசி கோடக் தான். அது ஆனால் தெளிவாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பெரிய ஆளர் பம்பல ஏஏசி தான். ஆனால் டிசைன் பார்த்தீங்களா செம்மையாக இருக்குது. 3D சவுண்ட் ஸ்டேஜ் இருக்குன்னு இது நல்லா ஒர்க் ஆகும் அதான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஆமாம். ஸோ இதில் வந்து டுயல் மைக் இருக்குன்னு போட்டிருக்கான் 91 ப்ரைமில். ஸோ டுயல் மைக். ஆனால் எனக்கு தெரிஞ்சு கால்ஸ் வந்து எனக்கு 3000 ரூபாய்க்குள்ளார நல்லா சாட்டிஸ்ஃபை பண்ண ஒரே பட் வந்து நார்டு பட்ஸ் 3 ப்ரோங்க. அதனால தான் நான் அதை வந்து அவ்வளோ தூரம் சொன்னேன். நார்டு பட்ஸ் 3 வந்து எனக்கு எப்படின்னா 2700 ரூபாய்க்குலாம் கிடச்சிது பார்த்தீங்களா நிறைய பேருக்கு. அவுட்டோரில் கால்ஸ் எனக்கு தெரிஞ்சு சைக்கிளில் போகும்போதும் சரி வண்டியில் போகும்போதும் சரி நல்ல கால் குவாலிட்டி இருந்தது அந்த பட்டு தான். ஸோ அதுவும் முக்கியம் இல்லை, அதுக்காக சொன்னேன். ஈவன் நம்ம லாஸ்ட் டைம் வந்து மீஷோவில் பார்த்தோம்ல, மீஷோவா எதில் பார்த்தோம்? மிந்த்ராவில் பார்த்தோம். அதுலேயும் பட்ஸ் பார்த்தா இதை கம்பேர் பண்ணும்போதே அதில் பட்ஸ் ப்ரைஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருந்துச்சு. யாராவது வாங்குறீங்கன்னா அதுலேயும் ட்ரை பண்ணி மிந்த்ரா, ஃப்ளிப்கார்ட் மிந்த்ரா. ஆமாம். ஸோ ஓவராலாக அது அவ்வளோதான்டா. கீழே போனால் அதுக்கப்புறம் வந்து ட்ரூக்கு இதெல்லாம் திரும்பி வருது. 6 வந்து 200 ரூபா குறைச்சி 2800 ரூபாய்க்கு விற்கிறாங்க. இங்கே பாரு இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்குது. 4D டியூல் டிரைவர்னு சொல்லி 300 ரூபாய்க்கு ஒரு மேட்ரு வாங்கணுமே. நம்ம ஒரு வாட்டி ஒன்று வாங்கணுமே. அது என்னது? அது வந்து பீட்ரானில் வந்து டைப் சி. அதெல்லாம் அந்தளவுக்கு குவாலிட்டி இல்லைங்க சீரியஸாக. கேட்டால் நமக்கு தான் தலைவலி வந்துடும். அந்த மாதிரி இருந்துச்சு. ரைட்டு. ஸோ நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்குது. எல்லோரும் நல்லா வந்து என்ன பிராண்டுங்கிறது ஒரு தடவை செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வாங்குறதே நல்லது. இன்னும் அப்படியே பார்த்துக்கிட்டே போனோம்னா போயிட்டே இருக்கலாம். அந்தளவுக்கு வந்து இவங்க நிறைய லிஸ்டிங் போட்டு வச்சுருக்காங்க. பட் அவ்வளோத்தையும் நம்ம பார்க்கணுன்னு அவசியம் இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ பிராண்டடுக்கு மோஸ்ட்டாக ப்ரிஃபர் பண்ணுங்கள். சோனி மாதிரியான பிராண்டெல்லாம் வந்து கண்டிப்பாக நம்ம கைவிடக்கூடாதுன்னு நான் சொல்லுவேன். அதுக்காக நீங்கள் எல்லாருமே ரொம்ப செலவு பண்ணணும்னு சொல்ல வரல. 4000 ரூபாய்க்கு 3000 ரூபாய்க்குலாம் வர வாய்ப்பு இருக்குன்னு நம்ம பார்த்தோம் பார்த்தீங்களா சோனிலேயே. இந்த 501 ஏதோ ஒரு மாடல் பார்த்தோம் இல்லையா. ஸோ அந்த மாதிரியான ப்ராடக்ட் நம்ம ட்ரை பண்ணலாம். அந்த JBL வேவ்னு 2000 3000 இருந்துச்சு, அதெல்லாம் ட்ரை பண்ணலாம். சோனி, JBL, செனைசரு, போஸ் இவங்கெல்லாம் கூட ரேட் குறைஞ்சி வந்தாங்கன்னா பயங்கரமாக இருக்கும். குறைஞ்சா ட்ரை பண்ணுங்க. ஆமாம். 5000 ரூபாங்க த்ரெஷ்ஹோல்டு வந்து என்ன பொறுத்த வரைக்கும் 20000 ரூபா போட்டாலும் 1 இயர் வாரண்டி தாங்க. ஆமாம். அதனால தான் இந்த பிரச்சனையே. நீங்கள் வாரண்டி எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த நீங்கள் போட்டிருக்கீங்களே ப்ரொடெக்ஷனுக்கு அந்த மாதிரி ஆப்பிள் கொண்டுடா எப்பயுமே. சாம்சங் இருக்கும் போல தெரியல. ஆப்பிள் கொண்டு நீ ஏர்பாட்ஸில் இருக்கு. ஆமாம் கேர் ப்ளஸ் இருக்குது. ஏர்பாட்ஸ்லேயும் இருக்காங்க. ஏர்பாட்ஸில் இருக்கு. ஓகே ஓகே. ஆப்பிள் கேர் ப்ளஸ் போட்டிங்கன்னா ஏர்பாட்ஸ் அந்த மாதிரி அந்த OnePlus எல்லாம் கிடையாதுல்ல. OnePlus பட் எல்லாம் கிடையாது. இல்லை சப்போஸ் உங்களுக்கு அந்த மாதிரி ஏதாவது தேர்ட் பார்ட்டியில் கூட பண்ண முடியுது ப்ரோ அப்படின்னு தெரிஞ்சாலும் சொல்லுங்கள். எனக்கு தெரிஞ்சு இந்த வருஷம் நான் யூஸ் பண்ண TWSலேயே பெஸ்ட்டு TWS எதெல்லாம் அப்படின்னா அதுக்கு ஒரு லிஸ்ட் நான் போட முடியும். பிக்சல் பட்ஸ் ப்ரோ இருக்கு இல்லையா, காஸ்ட்லி சரியா 20000 ரூபா பட்ஜெட். ஆனால் காதில் இருக்கிறதே தெரியாது, மறந்துடுவீங்க. நான் அதுக்கு டெஸ்ட் கூட பண்ணேன். 6 மணி நேரத்துக்கு முதல்லாம் காலையிலே இருந்தது, பட் ஓடிட்டு இருந்தது. அது நல்ல பட்டு. அதுக்காக வாங்கணும்னு சொல்ல வரல.
டெஸ்ட் பண்ணதுலேயே ஃபிட் ஆஸ்பெக்டில் மாஸ் பட் அதுதான். ஆடியோ குவாலிட்டி அப்படின்னு வரும்போது என்ன ஆயிடுச்சுன்னா நான் ப்ரைஸையும் உள்ளே கொண்டு வர மாதிரி ஆயிடுச்சு. அதனால தான் நான் வந்து நார்டு பட்ஸ் 3 ப்ரோவை வந்து நான் அடிக்கடி சொல்லியிருப்பேன். ஏன்னா 3000 ரூபாய்க்கு ஒருத்தர் நல்ல ஆடியோ டெலிவர் பண்ணுறான போது அதோட இப்போது நான் வந்து இதுக்கு 175 மார்க் தரேன்னு வைங்களேன், 180 மார்க் வாங்குறதுக்கு நான் வந்து எக்ஸ்ட்ரா ஒரு 3000 ரூபா போடணுன்னா போடா அப்படி தான் இருக்குது எனக்கு. இப்போ நான் ஓப்போ என்கோ அதோட கம்பேர் பண்ணி போட்டிருந்தோம்ல, அது நான் சொன்னால் கூட நீங்கள் என்ன நினைப்பீங்கன்னா இவருக்கு நார்டு தான் பிடிச்சிருக்கு போல நினைப்பீங்களேன்ட்டு தான் நான் சொல்லவே இல்லை. நிறைய தடவை வந்து வந்த விசிட்டர்ஸ் எல்லாருக்கிட்டையும் நான் கேட்டேன், நீங்களே பார்த்து சொல்லுங்க. ஏன்னா இதில் இன்னொரு பிரச்சனை இருக்குங்க, நான் மற்ற யாரையும் நான் தாழ்த்தி பேசணும் அதுக்காக நான் சொல்லலை. ரியல் வேர்ல்டு எக்ஸ்பீரியன்ஸுங்கிறது மாறுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகங்கிறதுக்காக தான் அந்த ஆடியோ கிரிக்கெட்னு ஒரு தனி வீடியோவே போட்டேன். ஆடியோ ஃபீல்ட்ஸ்க்காக ஒரு வீடியோன்னு சொல்லி ஒரு அப்படியே நின்றுப்பேன், அகோரி மாதிரி நின்றுட்டு இருந்திருப்பேன். எதுக்காக அப்படின்னா ஒரு ஃபோன் டிசைட் பண்ணுது. இப்போ கொஞ்சம் முன்னாடி கூட நான் வெங்கி ப்ரோட்ட பேசிகிட்டு இருந்தேன். அவர் சொன்னார் இப்படி இருக்கு ப்ரோ, அப்படி இருக்கு ப்ரோ, ஆடியோ அப்படி இருக்கு ப்ரோ, இந்த பட்டு இதில் இப்படி இருக்கு ப்ரோ. எதுலேயும் இல்லை, அந்த ஆடியோ வந்து இப்போது நீங்கள் சாம்சங் ஃபோனில் கேட்குற ஒரு பட் வச்சு கேட்குறீங்கன்னா அதே பட்டை கொண்டு போய் ஷாமி ஃபோனில் போட்டு அப்படியே மாறிடுது ஆடியோ. இவ்வளவு ஏன் இயர்ஃபோனில் அதே குவால்காம் ஸ்னாப்ட்ராகன் சவுண்டு தான். இயர்ஃபோன் வந்து நான் OnePlus ஓப்பன் 1.5 லட்ச ரூபா ஃபோனில் கேட்குறேன். இதுலேருந்து நான் என்ன பண்ணுறேன், ஷாமி 13 ப்ரோ போகிறேன், இல்லாட்டி ஷாமி CV போகிறேன், ஆடியோ அப்படியே மாறுது. செம்மையாக இருக்குது, ஓப்பனோட அது பெட்டராக இருந்தது. அப்போ என்ன பண்ணுறது சொல்லுங்கள். ஸோ இந்த மாதிரி ரீசெண்டில் நம்ம X200 ஒரு IEM கனெக்ட் பண்ணி கேட்டோம், மட்டமாக இருந்துச்சு. அதே பழைய நோக்கியா N91 ஐஃபோன் 4S தெரியா இருக்கு பழைய டிவைஸில் கனெக்ட் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. மொத்தம் ஆடியோ பொறுத்த வரைக்கும் உங்கள் டிவைஸ்க்கும் எது ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும் நல்லா இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் வெரிஃபை பண்ணிட்டு வாங்குறது பெட்டர். ஏன்னா வாங்கினதுக்கப்புறம் அது ஒரு சவுண்டு கம்மியாக இருக்கும், சரி இதில் இவ்வளோ தான் சவுண்டு போல இருக்குன்னு நினச்சிட்டே நீங்கள் யூஸ் பண்ணிட்டு இருப்பீங்க. அதை வேறு ஃபோனில் கனெக்ட் பண்ணி பார்த்தா பயங்கரமாக இருக்கும். ஆக்சுவலாக மெட்டாமங்கில் உங்களுக்கு ஏமாற்றங்களாயிடும். மெட்டாமங்கில் இதுலேயும் கூட டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ரைட்டு, நிறைய விஷயங்கள் வரும், பார்ப்போம். ஸ்டே டியூன்ட் அப்படின்னு வரும். ஆமாங்க, அங்கே வரும். அங்கே மணிக்கணக்காக பேசிகிட்டு இருந்தோங்க, மைக்லாம் செத்து போயிடுச்சு. இந்த மைக்கு தான் எத்தனை பூமர், 3 பூமரா 4 பூமர் இருந்தோம். ஐயோ யாரு, ஒன்று விஜயவர்தன் ப்ரோ, இன்னொன்று ரகு ப்ரோ, இன்னொன்று ஜெயின்னு ஒரு ப்ரோ. ஒயிட்டாக இருந்தார் அவரா? ரைட்டு, சரி. மனசாட்சி இல்லாமல் இருந்திருக்கீங்களா 4 பேர்? ஓகேங்க. ஸோ ரைட்டு, மொத்தம் டீலை பொறுத்த வரைக்கும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்படி கூட எடுத்துக்கோங்களேன், ரொம்ப சீப்பாக நினச்சிக்கோங்க. இந்த இவெல்லாம் ஒரு ஆள் பேர் சேனல்னு ஒன்று வச்சிருக்கான் அப்படி கூட நினச்சிக்கோங்க. சேனல்னு ஒன்று வச்சிருக்கோன்னும் போது அதில் வந்து ஏதாவது வீடியோ போட்டு தான் ஆகணும். நமக்கு பொழப்பு அப்படின்னு இருக்கும்போது இதுலேருந்து ஒரு ரெவன்யூன்னு ஒன்று ஜென்ரேட் ஆகணும் போது நான் ஏதாவது வீடியோ போட்டு தான் ஆகணும். ஸோ அது வந்து யதார்த்தமாக நான் பண்ணிட்டு தான் இருப்பேன். இந்த ப்ராடக்ட்லாம் வாங்கணும் அப்படின்னு சொல்லி நான் என்றைக்குமே போட்டு நீங்கள் பார்த்துருக்க முடியாது. ஸோ இப்பயும் நான் அதே வார்னிங் தான் கடைசியாகவும் சொல்கிறேன். இதெல்லாம் இருக்குது அப்படிங்கிறது நான் சொல்ல காரணம் என்னன்னா, நீங்கள் ஆல்ரெடி ஏதாவது ஒரு பட் வச்சிருக்கலாம். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு தேவைன்னும் போது நீங்கள் கைட் பண்ணுறதுக்காக மட்டும் தான் இந்த இன்ஃபர்மேஷன்லாம் ஷேர் பண்ணுறேனே தவிர நீங்கள் வாங்குங்க போஸ்லாம் விட்டுறாதீங்க, வாங்குங்க போஸ்லாம் வளர்கிறதுக்கு நீங்கள் தான் துணையாக இருக்கணும் அப்படி கிடையாது. தேவைன்னா வாங்குங்க, ஆனால் நல்லா யோசிச்சுக்கோங்க. பல தடவை யோசிச்சுக்கோங்கன்னு சொல்கிறதுக்காக தான் அடிஷ்னலாக ஒரு டீட்டெயில் கொடுத்துருக்கேன். சாம்சங் ஃபோன் வச்சிருக்கேன், பிக்சல் ஃபோன் வச்சிருக்கேன், OnePlus வச்சிருக்கேன், ஷாமி வச்சிருக்கேன்னாலும் வித்தியாசம் இருக்குது. ஒவ்வொரு ஃபோனுக்கும் வித்தியாசம் இருக்குது, ஒரே பட்டு தான். ஆமாம். ஸோ இந்த மாதிரியான ஃபேக்ட்லாம் இருக்குது, ஞாபகம் வச்சுக்கோங்க. ரைட்டா? ஓகே. ஸோ இதோட நம்ம இன்னொரு பதிவில் சந்திப்பா இருக்கும் சிவரணி. பார்க்கலாம். பாய். வண்டியை விடாம நாள் கணக்கா சுத்திட்டு இருக்கான். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ. என்ன ராமலிங்கம் ஆளைய பார்க்க முடியல, எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன், நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கானப்பா. மத்தவன் பேச்ச கேட்காதே, பெத்தவன் பேச்ச கேளு. யதோ கவசாக்கி, அதோ மிட்சுபிஷி, சௌபாக்கியா.